புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இது சார்ந்த கேள்விகளை இன்று டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். இந்த டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இந்த டிஸ்க் பல்ஜ் அந்த கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த L4 L5 டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லுங்கள் டாக்டர். பொதுவாகவே டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்க் அப்படின்றது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை சேர்ந்தது தான். ஸ்பைனல் கார்டில் மேலே செர்விக்கல் போன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய சாக்ரல் போன் வரைக்கும் ஃபுல் ஸ்பைனல் கார்டு சேர்ந்தது தான் அந்த டிஸ்க் ப்ராப்ளம். எங்கே வேணாலுமே வரலாம். கழுத்து எலும்பில் தேய்மானம் வரலாம், இல்லை இடுப்பு எலும்புகளில் தேய்மானம் வரலாம். கழுத்து எலும்பில் வர்றது வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இடுப்பு எலும்புகளில் வர்றது வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இடங்கள் வந்து இயல்பாகவே எல்லா மனுஷருக்குமே வந்து ஒரு குறுகலான அமைப்பாக இருக்கும். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போனும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா வந்து அடுக்கப்பட்டு இருக்கும். நடுவில் தேய்மானம் அடையாமல் இருக்கிறதுக்காக டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நடுவில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ரெண்டு எலும்பும் தேய்மானம் அடையாமல் இருக்கிறதுக்காக இருக்கும். அப்படி பார்த்தோன்னா முதல்ல கழுத்து எலும்பு தான். கழுத்து எலும்பில் முதல்ல ஒரு 7 போன்ஸ் வந்து 7 எலும்புகள் சேர்ந்தது தான் அந்த சர்விக்கல் போன்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து எலும்புகள். அது அந்த காலர் போன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எலும்பு தான் அதிகமான அளவில் தேய்மானம் அடையும். அந்த இடம் தான் ரொம்ப குறுகலான அமைப்பாக இருக்குது. நார்மலாக C5, C6, C6, C7 இந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கிறது. இதை தான் நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கீழே வந்து நடு முதுகு பகுதிகளில் ஒரு 5 போன் சேர்ந்தது லம்பார் போன் அப்படின்னு சொல்லுவோம். இடுப்பு எலும்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த லம்பார் போன். இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய தேய்மானம் அந்த குறுகலான அமைப்புன்னு பார்த்தோம்னா L4 L5 கடைசி 2 எலும்புகள் சேர்ந்த இடத்துல ஒரு குறுகலான இடமா இருக்கும். நார்மலாக நம்ம வெயிட் தூக்கினாலோ இல்லை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாலும் அந்த எலும்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் ஏற்பட்டு தேய்மானம் அதிகமாக ஏற்படக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா அந்த L4 L5ன்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்க் பகுதிகளில் தான். அந்த 2 இடங்களில் தான் அதிகமான அளவில் டிஸ்க் பல்ஜோ, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 எலும்புகள் சேர்ந்து வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் பகுதியை அழுத்தும் போது நடுவில் போகக்கூடிய நரம்புகளையும் அழுத்தம். அந்த டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் பகுதி வந்து பிதுங்கி வெளியில் வர்றது தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் பல்ஜ் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுவே ரொம்ப அழுத்தம் கொடுத்தே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணக்கூடிய வேலைகள், வெயிட்டு தூக்கி பண்ணக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கும்போது டிஸ்க் பல்ஜ் ஆகி இருக்கக்கூடியது ரொம்ப அதிகமாக வெளியில் பிதுங்கி வெளியில் வந்து ஹெர்னியேஷன் சொல்லுவோம். டிஸ்க் ஹெர்னியேஷன் வெளியில் வந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரியான தோற்றத்துலலாம் என்ன ஆகும்னா 2 எலும்பு ஒன்றோட ஒன்று ரொம்ப உரச ஆரம்பிச்சிடும். அந்த L4 L5 எலும்புகள் உரசி அதோட அலைன்மெண்ட்டே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய எலும்புகள் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி சைடில் வந்து போக ஆரம்பிக்கும். நடுவில் போகக்கூடிய நரம்புகளை அழுத்த ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நரம்புகளை அழுத்தும் போது நர்வ் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிட்டு எந்த சைடு உங்களுக்கு இப்போ கழுத்து எலும்பில் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா கழுத்து எலும்புக்கு நடுவில் போகக்கூடிய நரம்புகள் 2 கைக்கும் தான் போகும். 2 கையில் வந்து ஷோல்டரில் பெயின் வர ஆரம்பிக்கும். இல்லை இன்னும் சில பேருக்கு ஒரு சைடு மட்டும் வந்து நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும். ஒரு சைடு வந்து போன் விலகி போயிடுச்சு அப்படின்னா அந்த சைடில் போகக்கூடிய நரம்புகளை மட்டும்தான் கம்ப்ரெஸ் பண்ணும். இன்னொரு சைடு நார்மலாக இருக்கும். அப்போது லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும்போது ஷோல்டர் வரைக்கும் பெயின் இருக்கும். ரொம்ப கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும்போது சுத்தமாக அந்த நரம்பில் ரத்த ஓட்டமே போகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் விரல் நுனி வரைக்கும் கூட பெயின் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு கழுத்து ஷோல்டர்லேருந்தே கை விரல் நுனி வரைக்கும் இன்னும் சில பேருக்கு பெயின் வந்து அதிகமாகிட்டே போகும். பெயினோடு சேர்ந்து நம்னஸும் இருக்கும். அவங்களுக்கு ரத்தம் சரியாக போகலை அப்படின்னா நம்னஸும் இருக்கும். அந்த விரல் நுனிகளில் சின்னதாக பின் வச்சு குத்துன மாதிரியான ஒரு பெயின், டெண்டர்னஸ் இருக்கும். கை மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சென்சேஷன் வந்து அந்த கை பகுதிகளுக்கு இருக்கும். இதுவே இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகளில் டிஸ்க் ஹெர்னியேஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்துட்டு நடுவில் போகக்கூடிய நர்வ் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது 2 கால்களையும் பாதிக்கும்.
கழுத்து எலும்புனா கைகளை வந்து பாதிக்கக்கூடியது. இதுவே இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கால்கள் 2 கால்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நர்வ் கம்ப்ரெஷன் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து பாதிக்கும். நம்மளுடைய உடம்புலே பெரிய நரம்புன்னு சொல்லக்கூடியது இந்த சயாட்டிக் நரம்பு தான். அந்த நரம்பு போகக்கூடிய இடங்கள் தான் இந்த L4 L5ன்னு சொல்லக்கூடிய இந்த 2 டிஸ்க்குக்கு நடுவில் போகக்கூடிய இடங்கள். அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய இந்த நரம்பு கால் பாதம் வரைக்கும், இடுப்புலேருந்து கால் பாதம் வரைக்கும் போகக்கூடிய ரொம்ப நீளமான நரம்பு. அந்த நரம்பை வந்து நம்ம அழுத்துறதுனால அதிகமான வேலை, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே பார்க்கக்கூடிய வேலையினால அந்த நரம்புக்கு போகக்கூடிய ரத்தம் தடைப்படுறது. ஒரு கால்லையோ இல்லை 2 கால்லையோ ரத்தம் சரியாக போகாமல் இருக்கும், நம்னஸ் அதிகமாக இருக்கும், கால்களில் வலி பரவுற மாதிரி அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. டிஸ்க் பல்ஜில் வந்து மெயினான காரணம் இந்த ரேடியேட்டிங் பெயின் தான். ஓகே டாக்டர், இப்போ வந்து இவ்வளவு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கீங்க. இப்போ இது எல்லாமே ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மேபி அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால கூட இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருக்கு இல்லையா? இதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் டாக்டர்? சிம்டம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நர்வில் வந்து கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால நரம்புகளுக்கு ரத்தம் சரியாக போகாது. அப்போது முதல்ல வந்து சிம்டம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு மரத்து போகிறது தான். கையிலையும் கால்லையும் மரத்து போகிறது. நார்மலாக வந்து இந்த மரத்து போகிற கண்டிஷன் வந்து அனீமிக் கண்டிஷனில் இருக்கும்னு சொல்லி சில பேர் பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. ஹீமோக்ளோபின் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஹீமோக்ளோபின் வந்து அதிகப்படுத்துறதுக்காக உணவுகள்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் நல்லா ரைஸ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு நரம்புகளில் வந்து ரத்தம் சரியாக போகாது. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு கை கால்கள் அந்த ரேடியேட்டிங் பெயின் இருக்க தான் செய்யும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் அமுதா, கரூர்லேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கா மேடம். உங்கள் வயதுமா? 45. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. வணக்கம் மேடம். அம்மா வணக்கம்மா. மேடம் இது 2 கொஸ்டின் இருக்கு மேடம். சொல்லுங்கம்மா. முட்டி வந்து வீக்கமாகவே இருக்கு மேடம். சரி. இன்னொன்று வந்து அந்த நடு முதுகுல அந்த கரெக்டாக அந்த நடு முதுகு நரம்பு மட்டும் 2 நாளாக பெயினாகவே இருக்கு மேடம். நடு முதுகில் பெயின் இருக்கா? ஆமாம் மேடம். காலில் வலி பரவுதுங்களாம்மா? கொஞ்சம் கால் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு மேடம். சரிம்மா, இது நீங்கள் பயப்பட தேவையில்ல. நடு முதுகில் பெயின் இருக்கிறது ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துட்டே பார்க்கக்கூடிய வேலைகள் பார்க்குறதுனால இருக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்கீங்க, இல்லை ஒரே பொசிஷன்லேயே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்குறீங்க அப்படின்னாலும் அந்த நரம்புகளையே இந்த நடுவில் போகக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாம் ரொம்ப வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த மசில் டைட்னஸ் வந்து என்ன பண்ணும், எலும்புகளை நல்லா அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிடும். எலும்பு வந்து ஒரு சைடு இன்னொரு சைடு திரும்ப விடாது. உங்களுக்கு அவ்வளோ டைட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராதீங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து எந்திரிச்சு போகக்கூடிய வேலை பார்க்கணும், இல்லை கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய ஒர்க் ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில் டைட்னஸ் வந்து வராது. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா புஜங்காசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசனம் வந்து செய்யலாம். உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ஆசனம் இது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதிலே வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ முட்டியில் உங்களுக்கு பெயின் இருக்கிறது உடம்பு வெயிட் அதிகமாகிறதுனால இருக்கலாம். பாடி வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா அதை குறைக்கிற மாதிரி கொஞ்சம் கொள்ளு அதிகமாக எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து லெமன் ஜூஸை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் அந்த ஜீரகம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரை லெமன் ஜூஸில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அது நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அந்த பவுடர் வந்து டெய்லியுமே எடுத்துக்கோங்க. அந்த ஜீரகம் பவுடர் லெமன் ஜூஸில் ஊறின அந்த ஜீரகம் பவுடரை வந்து கத்தாழை ஜூஸில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் வந்து சொரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொரக்காய் ஜூஸில் வந்து இந்த ஜீரக பவுடர் போட்டு நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் அந்த அடிப்போஸ் டிஷ்யூ எல்லாமே நல்லா வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து நடைப்பயிற்சி ரொம்பவே அவசியம். பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டிலையும் பெயின் வராது, இடுப்புலையும் பெயின் வராது. போனில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் அந்த பெயின் இது எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வரும்போது அதிலே நார்மல் கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் வந்து அபிராமி மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அம்மாக்கு மேடம். என்ன வயதாகுதுமா அம்மாக்கு? அவங்களுக்கு 53 வயசு ஆகுது மேடம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம். சரிங்க மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் அம்மாக்கு வந்து ஒரு 2.5 வருஷமா லெஃப்ட் சைடு இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் அவங்களுக்கு வலி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நரம்புலாம் அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அவசரப்படுறாங்க மேடம். நானும் எங்கெங்க கூட்டு போய் பார்த்துட்டேன் மேடம். சரிம்மா, நடக்கிறாங்களா?
நடக்கிறாங்க மேடம். சரிம்மா, ஸ்கேன் ஆனா ஏதாவது திடீர்னு எடுத்துருக்கீங்களா? படுத்துட்டோ இல்ல உட்கார்ந்துட்டு எழுந்துக்கும் போதும் அந்த மாதிரி கால் கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்குன்றாங்க. சரி சரி, இப்போது ஸ்கேன் பார்த்துருக்கீங்களா இடுப்பில்? இல்ல மேடம், எதுவும் பார்க்கல. வலிக்குதான் கூட்டு போய் நான் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காரு. எதனால அப்படி இருக்குது அவங்களுக்குன்னு தெரியல மேடம். சரி, இது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுமா. இது நரம்பு வந்து பிடிச்சி அழுத்துறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய நர்வ் கம்ப்ரெஷன் தான். எலும்பு தேய்மானமாக இருக்கும். ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். எலும்பு வந்து தேய்மானம் அடைஞ்சு நடுவில் போகக்கூடிய நரம்புகள் அழுத்துறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் தான். நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடுகு எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும், நார்மலாகவே கிடைக்கும். கடுகு எண்ணெய், ஆலிவ் ஆயில், இதோடு சேர்த்து தேங்காய் எண்ணெய், இது 3யுமே வந்து பூங்கற்பூரம் ஓமமும் சேர்த்து காய்ச்சிக்கணும். நார்மலாக இந்த ஆயில் வந்து 3யும் நல்லா ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பூங்கற்பூரம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஓமம் போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அப்போது வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து நீங்கள் லைட்டாக மைல்டான ஹீட்டில் போன் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து கீழேருந்து மேல் பக்கமாக தேய்க்கணும். கால் கீழேருந்து மேல் பக்கமாக உங்களுக்கு இடுப்பில் எந்த இடத்துல பெயின் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நர்வ் கம்ப்ரெஷனுக்கு நல்லாவே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நர்வில் போகக்கூடிய ரத்தம் வந்து நல்லா போக ஆரம்பிக்கும். நரம்புக்கு நல்லா ரத்தம் போக ஆரம்பிச்சிருச்சுனாலே இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் போகக்கூடிய வலி, அந்த பரவக்கூடிய வலி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உணவில் வந்து நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நிறைய சேர்த்துக்கணும். மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். கிழங்கு வகைகள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரமே அந்த நர்வ் கம்ப்ரெஷன் சீக்கிரமாக சரியாயிடும். ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் மதுமி. எந்த ஊர்லேருந்துமா? நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காக கேட்கணும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு. ஓகே, என்ன வயதுமா அம்மாவுக்கு? 45. சரி, உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஒரு வருஷமாவே இருக்குது. கை கால் ரெண்டுலையுமே அரிப்பு நமஸ்தல் இருக்குன்னு சொல்றாங்க. அது சொரியும் போது வந்து ரொம்ப காந்தல் இருக்குது. அப்புறம் பிளாக் பேச்சஸ் மாதிரி கை கால் எல்லாம் வருது. சரிம்மா, ஒரு வருஷமா இருக்குங்களா? ஆமா, இப்போ வெளியில ஐசியூ இருக்கும்போது மட்டும் இன்ஜெக்ஷன் டேப்லெட் போடுறாங்க, கேக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப வலி இருக்கு. நடக்கும்போது பாதத்துல எல்லாம் ரொம்ப அரிப்பு இருக்கு, நடக்க முடியல. சரிம்மா, நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே பரவுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஆரம்பத்தில் பரவி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு இடத்துலேருந்து நீங்கள் சொரியும் போது அந்த ஸ்கின் வந்து ட்ரைனஸ் அதிகமாகும். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அந்த அரிப்பு அதிகமாக ட்ரைனஸ் இன்னும் அதிகமாகிட்டே போகும். அப்போ சொரியும் போது ஒரு இடத்துல சொரிஞ்சிட்டு இன்னொரு இடத்துல சொரிஞ்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். அதுவும் இப்போ மழை காலம் அப்படின்னும் போது இன்னுமே அந்த ட்ரைனஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ட்ரைனஸ் அதிகமாக ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே எந்த இடத்துல பேச்சஸ் அதிகமாக வரக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா அந்த முழங்கால் அந்த மாதிரியான பகுதிகள் வந்து பேச்சஸ் அதிகமாகும். நீங்கள் அதை சொரிஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே ட்ரைனஸ் அதிகமாகிடும். இது ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இது சோரியாசிஸோட ஸ்டார்டிங் கண்டிஷன் தான். இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரைனஸ் அதிகமாக கம்மி பண்ணுறதுக்கான சோப் யூஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது பாடி லோஷன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணினீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னும் தான் அரிப்பும் அந்த எரிச்சலும் தான் அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டே வரணும். என்ன மாதிரி ஆயில் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆன்டி அலர்ஜிக் ஆயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி சில ஆயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு அருகம்புல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அருகம்புல் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சன் ட்ரை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் இந்த அருகம்புல் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு அந்த ஆயிலில் வந்து கருஞ்சீரகம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த ஆயிலை போட்டு நல்லா கலந்துட்டு அதை நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்னோட ட்ரைனஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ட்ரைனஸ் குறையும் போது நீங்கள் அதை வந்து இட்ச் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதை சொரிஞ்சிட்டு வேறு இடத்துல சொரியும் போது பரவாமல் வந்து அதிலே பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் நோய்க்கு உங்களோட ரொம்ப அதிகமாக 10 வருஷம் 15 வருஷமாக பாதிக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லாகவே ஸ்கின் ட்ரைனஸ் சோரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுப்போம். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய
கழிவுகள் வந்து மேக்ஸிமம் பாதிக்கு பாதி குறைய ஆரம்பிச்சிடும். அதிலே உங்களுக்கு அரிப்பெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் மேலே தடவக்கூடிய ஆயில், அதுக்கப்புறம் முள்ளை சாப்பிடக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது 2 மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக சரியாகி கொடுத்துரும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு சொரியாசிஸ்ன்ற பிரச்சனையே வராது. அந்தளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம டாக்டர்ஸே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி பத்தியமும் நீங்கள் எதுவும் எடுத்துக்கணுன்ற அவசியமும் இருக்காது. நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது லைஃப் லாங் உங்களுக்கு மறுபடியும் இந்த நோய் வராமலும் பார்த்துக்கலாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப சிவியர் ஆகாமல் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? செண்பகாதேவி மேம். ஹலோ. ஓகே, எந்த ஊர்மா? இது எங்களுக்கு திருப்பூர் மேம். ஓகே, யாருக்கா எங்க கேட்குறீங்க? அம்மாக்கு தான் அம்மாக்காக பேசுறேன். அம்மாவோட வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. ஓகே. அம்மாக்கு வயசு 50 மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்து முட்டு வலி மேம். நான் 4-5 மாசமா. ஓகே. ஸோ இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்தோம். ஸோ கேட்குற மாதிரி தெரியல. அம்மாவுக்கு வாதமும் இருக்கு. சரிம்மா, இப்போது மூட்டு வலி இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு காலில் மட்டும் இருக்கா, 2 காலில் இருக்குங்களா? 2 காலில் தான் மேம். வீக்கம் இருக்கா? வீக்கம் லைட்டாக தான் இருக்கு. அந்த முட்டை சுற்றி இருக்குங்க. சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காங்களா அம்மா? ஆமாம், வெயிட் வந்து 56. சரிம்மா, இது எலும்பு தேய்மானம் தான். உங்களுக்கு ஏஜ் ஆகிறதுனால எல்லா எலும்புகளும் தேய்மானம் அடையும். நம்ம அதிகமாக எந்த போனை வந்து அதிகமாக வந்து மடக்கி நீட்டி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், இல்லை நடக்கிற வேலை அதிகமாக கொடுக்குறோம், ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டையும் அந்த முட்டி தான் தாங்குது. அப்போது அந்த வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு பெயின் வர தான் செய்யும். இது நார்மலான ஒரு கண்டிஷன் தான். இது நம்ம மூலிகை மருந்துகள்லேயே சரி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், முட்டியை வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து எலும்புகள் இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஜாயிண்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே எலும்புகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. உரசாமல் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் தேய்மானம் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு ரொம்ப வந்து தேய்மானம் அடைஞ்சு நடக்கவே முடியாமல் வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்டு, வாக்கர் ஸ்டிக் வச்சு நடந்து வந்தவங்க, இந்த மாதிரி ரொம்ப சிவியரான கண்டிஷனில் நடந்து வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள்லே, மூலிகை மருந்துகள்லே, குறிப்பாக எல்லா மருந்துகள்லேயுமே உங்களுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தையுமே சீக்கிரமாக குறைச்சி கொடுத்துரும். ஒரு 2 நாள் 3 நாள்லே பெயின் எல்லாம் நல்லா குறைஞ்சி வீக்கம் எல்லாம் வற்ற ஆரம்பிச்சிடும். 1 மாதம் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கும் போது நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வாக்கர் ஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த மூட்டு வலியே இருக்காது. திருப்பூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நீங்கள் நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மூட்டு வலின்ற பிரச்சனை முழுவதுமாக சரியாகி கொடுத்துரும். இப்போதைக்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே வந்து கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு நிறைய சேர்த்துக்கோங்க உணவில். இது 2ம் வந்து சேர்த்துட்டே வரும்போது உங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக சேர ஆரம்பித்து எலும்புகள் இருக்கக்கூடிய தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் சுதா. நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் அத்தைக்காண்டி கேட்குறேன். என்ன வயதாகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு 48 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என்னோட பேர் சுதா. எங்க அத்தைக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் 2 வருஷமாவே இருந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. அவங்க வெயிட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. சரிம்மா. மூச்சு விட முடியல, சளி அவங்களுக்கு அதிகமாவே இருக்குது டாக்டர். சரி, எவ்வளோ வருஷமா இருக்கு சளி? அவங்களுக்கு ஒரு 2 வருஷமாவே இருக்குது. சரிம்மா, பஃப் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா? ஆமா, இன்ஹேலர் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, நீங்கள் பயப்பட தேவையில்ல. இது வீசிங் ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து நிரந்தரமாகவே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். நீங்கள் லைஃப் லாங் பஃப் எடுக்கணும், இன்ஹேலர் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகளில் நம்ம கம்ப்ளீட்டாக 2 மந்த்ஸ்லேயே நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிளகு கிடைக்கும், சிற்றரத்தை அப்படின்ற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரொம்பவே வந்து உடம்புல அந்த நுரையீரல் பகுதியில் சேரக்கூடிய கபத்தை வந்து முழுவதுமாக நீக்கக்கூடியது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்குது. இந்த சிற்றரத்தைன்ற பொருளை வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். இந்த சிற்றரத்தை இதோட மிளகு, சுக்கு மிளகு நீங்கள் கம்மியாக குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டால் போதும். சிற்றரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுட்டு இதோட பனங்கல்கண்டு இதோட சேர்ந்து
வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒன்றா வச்சுக்கலாம். இல்லை தனியாக நீங்கள் பனங்கல்கண்டோட சேர்த்து கலந்து காலையில் நைட்டு 2 நேரம் ஆஃப்டர் ஃபுட் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். இதை எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சளி உள்ளே சேரவும் சேராது. அதே மாதிரி உள்ளே சுருங்கி இருக்கக்கூடிய அந்த ஏர் பேசேஜஸ் எல்லாமே நல்லா விரிவாகி கொடுத்துரும். சுருங்கி இருக்கிறதுனால தான் அந்த வீசிங் சவுண்டு வருது. உங்களுக்கு காற்று உள்ளே போக முடியாமல் அந்த சவுண்டு வந்து வர ஆரம்பிக்குது. இந்த சிற்றரத்தை வந்து அதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீசிங் வந்து மறுபடியும் உள்ள சளி சேராமல் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதோட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 2 மாதத்தில் நம்ம வந்து வீசிங் முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு வீசிங் தொந்தரவுகளும் வராது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்துமா நோய் முழுவதுமாக சரி பண்ணக்கூடியதாகிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுகுணா மேம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயதுமா? என் வயசு 32. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு ஒரு 5 வருஷமா மேடம் கையில ஃபர்ஸ்ட் அரிப்பு மாதிரி வந்தது. சரி. அதை நான் தேய்ச்சி சரி சாதாரண ஸ்கின் ப்ராப்ளமா தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. சரிம்மா. கையில் ஒரு கையில் மட்டும் இருக்கா, 2 கையிலையுமே? மேடம் 2 கையில பேட்ச் மாதிரி வந்தது. அது சொரிஞ்சு இச்சிங்கனால உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. அரிப்பு உடம்பு ஃபுல்லா அப்படியே முள்ளு வச்சு குத்துற மாதிரி இருக்கு மேடம். சரிம்மா. அது சொரியறதுல என்ன ஆகுது, ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கொட்டுது, செதிலா கொட்டுது. அது என்னாச்சு, இப்போ எனக்கு காலு கீழேயும் அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம மீன் செதில் வெட்ட மாட்டோம் மேடம், அந்த மாதிரி செதிலா இருக்கு மேடம். அரிப்பு அதிகமா இருக்கு, சுரிஞ்ச ரத்தமே வரா மாதிரி இருக்கு மேடம். அதுல இருந்து எவ்வளவு வருஷமா இருக்குமா அதெல்லாம்? அது ஒரு 5 வருஷமாவே இருக்கு மேடம். நான் வெளியில நிறைய பாத்துட்டேன் மேடம். வீட்டுல வேற யாருக்காவது இருக்குங்களா அது மாதிரி? இது குழந்தைங்களுக்கும் வருமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயமாவே இருக்கு மேடம். அதனால என்னோட துணி எல்லாமே தனியாவே தான் துவைச்சுக்கிறேன், எல்லாமே தனியா தான் பண்றேன். சரி, நீங்கள் பயப்பட வேண்டாமா. இது சோரியாசிஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. கால் பாதத்தில் கையில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து செதிலாக உரியுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கின்னே வந்து மேலே ஒரு லேயரே வந்து கலண்டு வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் சோரியாசிஸ். அந்த சோரியாசிஸில் வந்து உங்களுக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் சீக்கிரமாக முதிர்ச்சி அடைஞ்சிரும். உடம்புல வந்து சீக்கிரம் அதோடைய உதிர்வு தன்மை வந்து அதிகமாகிட்டே போகும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும். அவ்வளோ தோல் வந்து அவ்வளோ உதிர்ந்து கீழே வந்து உதிர ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குப்பை மேனி வந்து உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். குப்பை மேனி நல்லா அரைச்சி ஒரு விழுது மாதிரி எடுத்துக்கோங்க. அரைச்சி நல்லா ஒரு ஜூஸ்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே இலையோடு வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த பேச்சஸ் இருக்கோ அதில் மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலையும் போட்டுக்கலாம், கால் பாதத்துலேயும் போட்டுக்கலாம். இதை வந்து வச்சுட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நலங்கு மாவு யூஸ் பண்ணி வந்து குளிச்சுட்டு வாங்க. சோப் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரைனஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து உணவில் வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்பாடு வந்து கொண்டு வரணும். சீ ஃபுட் நிறைய எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பால் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, டீ காஃபி நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையுமே தவிர்த்துக்கணும். ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணது அந்த மாதிரியான ஃபுட்டையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து அந்த சோரியாசிஸ் வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ் நோய்க்கு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். இது 2 month நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், அரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அந்த ஸ்கின்னோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். 2 மாதத்தில் ஸ்கின் டோன் வந்து நார்மல் ஸ்கின் டோனுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்மளுடைய சோரியாசிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நேரில் போயிட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் பிரியா. நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். வயதுமா? எனக்கு 22 வயது ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை இப்போ கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் இருக்குது மேம். சரிம்மா. இது 1 year-ஆவே எனக்கு வந்து ஒரு 6 மாசமா லைட்டா பட்டுக்கிட்டே இருந்தது மேம். சரி. இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப இந்த பீரியட் டைப்ல வந்து ரொம்ப போகுது மேம். சரி. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கலர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கலர்ல டிஃபரன்ஸ் கிடையாது மேம், ஒயிட் கலர்ல தான் இருக்குது. ஓகே. வெயிட்டும் குறையிற மாதிரி இருக்கு, ரொம்ப உடம்பு சூடாவே இருக்குது மேம். சரிம்மா, இது பயப்பட வேண்டாம். பாடி ஹீட்னால தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் ரொம்ப ஹீட்டான பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறீங்க
அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் குறையவே குறையாது. நார்மலாக பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது நார்மல் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்நார்மல் கண்டிஷன் தான். இதுக்கு ஒரு டைம் நீங்கள் பேப் ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துக்கணும். இது எடுக்கும்போது உங்களுக்கு உள்ள ஏதாவது புண்ணு இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வாயில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதிலே வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடும். அந்த டெஸ்ட்டை எடுக்கும்போது அதிலே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதற்கான முறையான மருத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். இப்போதைக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக வாரத்தில் 2 நாள் வந்து ஆயில் வச்சு குளிச்சுட்டு வாங்க. நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் அந்த ஹீட் இல்லாமல் அந்த குளிர்ச்சியான பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நீர் காய்கறிகள் வந்து பச்சையாக நீங்கள் வந்து அதை அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். சொரக்காயோ இல்லை பீர்க்கங்காயோ வந்து பச்சையாக அது ஜூஸ் மாதிரி அரைச்சி வெறும் வயிற்றில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். பெரிய நெல்லிக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வந்து கொடுப்போம். இது வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் அதிலேயே நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இதோடு சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பேப் ஸ்மியர்ன்ற டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு நேரில் போயிட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போயிட்டு டாக்டர்கிட்ட உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதற்கான முறையான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் சரி பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகப்படுத்தாமல் வந்து பார்த்துக்கலாம். நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் நாகர்கோவிலேருந்து தினேஷ் பேசுகிறேன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் நான் கேட்கணும். உங்கள் வயது? என் வயசு வந்து 30 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். மேம், எனக்கு ஒரு 6 மாசமா சொல்லுங்கள் 6 மாசமா மூக்கு அடிக்கடி அடைப்பா இருந்தது. ம் ஸோ லைட்டாக ஒரு புகை பட்டா கூட ரொம்ப தும்பல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். சரிங்க. அந்த தும்பல் வரும்போது மூக்குல தண்ணியாக ஊற்றும் மேம். சரி. இப்போ நைட்டு நம்ம தூங்க போகும்போது கூட மூக்கில் சுவாசிக்காம எனக்கு வாயில சுவாசிக்கிற மாதிரி இருந்தது. சரிங்க. கீழே குனியும் போது தலைவலி எதுவும் இருக்குங்களா? இருக்கு மேம். சரிங்க. இதெல்லாம் 6 மாதமாக தான் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் மேம், 6 மாதமா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுக்கு எனக்கு வந்து மூக்குல சத வளர்ச்சி இருக்கு, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சர்ஜரி பண்ணாம மீதி இருக்க 2 ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன். ஆனா எனக்கு சரியாகல. ஆட் பார்த்தேன். இங்க கண்டிப்பா சரியாயிடுங்களா? கண்டிப்பாக இது சரி பண்ணிடலாம். உங்களுக்கு மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கிறது, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் சரி பண்ணணுன்ற கண்டிஷனுக்குலாம் போக வேண்டாம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலிப்ஸை வந்து எடுத்தாலுமே மறுபடியும் உள்ளே இருக்கக்கூடிய சளி தொந்தரவு, அந்த சைனசைட்டிஸ் வந்து மறுபடியும் அந்த பாலிப்ஸ் வந்து வளர தான் செய்யும். ரிப்பீட்டடாக உங்களுக்கு அந்த பாலிப்ஸ் வளரும்போது நீங்கள் எத்தனை டைம் ஆப்ரேஷன் பண்ணுறதும் ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நாள்பட்டு சைனசைட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மூக்கில் சதை வளர்ச்சியோட மூக்கு எலும்பே அந்த நேசல் செப்டல் டீவியேஷனே வந்து வந்திருக்கும். அந்தளவுக்கு மூக்கு தண்டு வடமே வந்து வளைஞ்சிருக்கும். அவ்வளோ சிவியராக இருக்கக்கூடிய கண்டிஷன் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாம் நல்லா கரைஞ்சு இதோட சேர்த்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் கொடுப்போம். நம்ம நசியம் தூமப்பானம் அப்படின்ற அந்த சிகிச்சை வந்து கொடுப்போம். இந்த சிகிச்சை கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்கி அது இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது. வாயில் மூச்சு விடுறேன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி வாயிலெல்லாம் மூச்சு விடாமல் நல்லா மூக்கிலே நல்லா சுவாசம் போயிட்டு வரும். அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலிப்ஸ் எல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மாதம் தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த நேசல் பாலிப்ஸை வந்து சுருக்க வச்சு நல்லாவே சரி பண்ணிடலாம். சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நாகர்கோயிலில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. இது நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகளே வராது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விமலா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? தருமபுரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது? எனக்கு 32 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேடம், எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவே வரல மேடம். சரிம்மா. இப்போ 10 நாள் தள்ளி போச்சு, ஒரு 5 நாள் அந்த மாதிரி வந்து நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் அதை நான் பெருசாக எடுத்துக்காம விட்டதுனால இப்போ எனக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கு மேடம். ஸ்கேன் பண்ணி அது இதுவுமே முதல் நாள் ஆக மாட்டேங்குது மேடம். 2வது நாள் 3வது நாள் அதிகமா ஆகுது. சரிம்மா. அது நான் வலி இருக்கிறதா செக் பண்ணதுனால நீர் கட்டி இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம்.
எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு? 1.5 வருஷமா இருக்கு மேடம். சரிம்மா, இப்போ ஸ்கேன் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? ஸ்கேன் இப்போதான் மேடம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சரிம்மா, இது நீங்கள் நீர்க்கட்டின்ட்டு பயப்பட வேண்டாம். நீர்க்கட்டிக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நீர்க்கட்டி உடச்சி விட்றது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மூலிகை மருந்துகளில் இது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப சிவியராக நீர்க்கட்டிலாம் வந்து 2 சைடுமே நீர்க்கட்டிகள் வந்து வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப அது வந்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சிவியர் ஆகாமல் நம்ம வந்து மூலிகை மருந்துகளே கண்ட்ரோல் பண்ணி அதை மாதவிடாய் மூலமாகவே கரைச்சிருக்கோம். ரொம்ப சிவியராக 2 சைடு ஓவரிலையுமே வந்து நீர்க்கட்டிகள் இருக்கும், சிஸ்ட்டு வந்திருக்கும், சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் மட்டுமே கொடுத்து நம்ம அதை மாதவிடாய் மூலமாகவே 2 மாதம் 3 மாதம் மாதவிடாய் சைக்கிள்லேயே நம்ம முழுமையாகவே கரைச்சிடலாம். அதனால் நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு தனியா விதை கிடைக்கும்ல, அந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம்ல, இது நல்லா வந்து அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து கருஞ்சீரகம் இதையுமே நல்லா அரைச்சி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2யும் நல்லா ஒன்றா கலந்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம் 4 கிராம் அளவுக்கு தேனில் கொளிச்சு காலையில் நைட்டு 2 நேரம் ஆஃப்டர் ஃபுட்டு வந்து இதை எடுத்துகிட்டு வாங்க. இதுக்கு நல்ல நீர் கட்டியே கரைக்கக்கூடிய தன்மை வந்து நல்லாவே இருக்குது. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நிறைய வந்து உணவுகளில் நிறைய காய்கறிகள் பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நார்மல் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது எல்லாமே நார்மலுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லியோட ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்து எடுத்துக்கணும். இலையை மட்டும் எடுத்து நல்லா சூடு தண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி அதை மட்டுமே அரைச்சி நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 200 ml அளவுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பீரியட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு 10th டேலேருந்து 20th டே வரைக்கும் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின் போது உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூலிகை பவுடரும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு 2 மாதம் 3 மாதம் சைக்கிளில் நார்மலான ஒரு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தள்ளி தள்ளி வர்றது அதெல்லாமே இல்லாமல் மாதத்துக்கு ஒரு டைம் வர்றது 28 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ டிஸ்க் பல்ஜ் பற்றி பேசும்போது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன டாக்டர்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த ஸ்பைன் சர்ஜரிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பயப்படுவாங்க. இதுக்கு வந்து சர்ஜரி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை சர்ஜரி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மெடிசின்ஸில் க்யூர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இது வந்து மெடிசின்ஸ்லேயே க்யூர் பண்ணிடலாம். இது சர்ஜரி பண்ணணுன்ற ஆப்ஷனுக்கே நீங்கள் வந்து போக வேண்டாம். ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நம்மளுடைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்விக்கல் போன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த சாக்ரல் போன் வரைக்கும் அந்த ஸ்பைனல் கார்டோட அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடியது அந்த டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது எல்லாமே. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பைனல் கார்டோட கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக அந்தந்த போன் அந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாலே நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் ஸ்பேஸுமே நார்மலாக ஆரம்பிச்சிடும். அந்த டிஸ்க் பல்ஜு இருந்தாலுமே அது எல்லாத்தையும் நல்லா உள்ளே கொண்டு வந்து அந்த ஆனுலர் க்ளோசர் எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். அந்த ஸ்பைனல் கரெக்ஷனோடு சேர்ந்து கடிவஸ்தி அப்படின்ற அந்த சிகிச்சை வந்து அந்த பஞ்சகர்மா சிகிச்சையில் ஒரு முறை. இது வந்து அந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம பண்ணும்போது டிஸ்க் பல்ஜ் எல்லாமே நல்லா உள்ளே போயிட்டு நார்மலாக அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் பல்ஜு ஹெர்னியேஷன் எதுவும் இல்லாமல் நர்வ் கம்ப்ரெஷன் எல்லாம் நார்மல் ஆகிட்டு நரம்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா சீராக போக ஆரம்பிக்கும். அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து இருக்காது. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அந்த பரவக்கூடிய பெயின் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்பைனல் கார்டை ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இதோடு சேர்ந்து கடிவஸ்தின்ற சிகிச்சையும் பண்ணுவோம். இதே வந்து கழுத்து எலும்புகளில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா அந்த கிரிவவஸ்தி அப்படின்ற அந்த சிகிச்சை பண்ணி உள்ளே அந்த நார்மலாக அந்த உள்ளே வந்து டிஸ்க் பல்ஜ் எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிட்டு ஸ்பைனல் கரெக்ஷன்லேயே உங்களுக்கு நார்மல் கொண்டு வந்துடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள ராட் வைக்கிறதன் மூலமாக மறுபடியும் உங்களுக்கு அந்த பெயின், ஸ்வெல்லிங், சுற்றி இருக்கக்கூடிய மசில் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். இன்னும் கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். தொடர்ந்து உங்களுக்கு இயல்பான ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த பஞ்சகர்ம சிகிச்சையிலே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதோடு சேர்ந்து எலும்புகளோட தேய்மானத்துக்கு உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் கண்டிப்பாக ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இதெல்லாமே நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது இப்போ நம்ம சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இது எடுத்ததுக்கு அப்புறமா மேபி இன் ஃபியூச்சரில் திரும்ப இந்த ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
கண்டிப்பாக வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்பைனல் கரெக்ஷன், ஸ்பைனல் அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி விடுறதுனால டிஸ்க் பல்ஜ் எல்லாமே மறுபடியும் உள்ளே போயிட்டு அந்த ஆனுலர் க்ளோஷர் எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. மறுபடியும் அந்த டிஸ்க் பல்ஜும் வராது, உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸும் வந்து இருக்காது. இதோடு சேர்ந்து கொஞ்சம் யோகா எக்ஸசைசஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க, தொடர்ந்து அந்த வாழ்வியல் முறைகளை மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை மறுபடியும் வராது உங்களுக்கு. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மஞ்சுளா மேடம். கும்பகோணத்துலேருந்து அழைக்கிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்கள் வயதுமா? வயது 31. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். எனக்கு ஜூன் மாதம் 10 நாள் தள்ளி போயிருந்துச்சு மேடம். சரிம்மா. தள்ளி போனப்போ வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னம்மா? கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொன்னாங்க. சரிம்மா. பீரியட்ஸ் தள்ளி போகுதா உங்களுக்கு? இல்லை, ரெகுலர் தான் மேடம் வரும். சரிம்மா. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? இப்போ என்ன ப்ராப்ளம்னா இது லைட்டாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க மேடம். சரிம்மா. உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகிறீங்களா? வெயிட் அதிகமாகிட்டே இருக்கேன் மேடம், முடி அதிகமாக கொட்டுறது. சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நம்ம மூலிகை மருந்துகளே சரி பண்ணக்கூடியது தான், சரி பண்ண முடியாதது கிடையாது. பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனாலே உங்களுக்கு முடி கொட்டுறது, ஸ்கின்னோட கலரில் வந்து சேஞ்சஸ் இருக்கிறது, அதே மாதிரி முகத்தில் முடி வளர்ச்சி இருக்கிறது, இதெல்லாம் அதிகமாகிட்டே போகும். பிசிஓடி ப்ராப்ளம் நார்மலுக்கு வர வர உள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள்லாம் கரையும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். உடம்பு வெயிட்டுமே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லியுமே உங்களுக்கு காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. 3 நேரமும் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கவே கூடாது. இட்லி தோசை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. மில்லட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஹார்மோன் ப்ராப்ளமை நார்மலாக ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. 3 நேரம் உணவுகளில் 2 நேரமாவது நீங்கள் சிறுதானியம் கலந்த உணவுகள் நிறையவே எடுத்துக்கணும். சிறுதானியத்தில் கொள்ளு நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வெயிட்டுமே குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து அந்த நீர்க்கட்டி பிரச்சனையுமே நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீர்க்கட்டி பிரச்சனைக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுப்போம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு இந்த எண்ணெய் வந்து நீர் ஆகாரத்தில் கலந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு 3 மந்தில் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சு மாதவிடை மூலமாக நார்மலாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணுறது, லாப்ரோஸ்கோபி பண்ணுறது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீர்க்கட்டிகள் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சுனாலே வெயிட்டுமே உங்களுக்கு 2-3 மந்த்ஸில் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் முழுமையாக ஒரு 6 மந்த் கம்ப்ளீட்டாக நீங்கள் மெடிசன் எடுத்துக்கும் போது நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் செல்விங்க. கரூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் பையனுக்காக கேட்குறேங்க. என்ன வயதுமா பையனுக்கு? பையனுக்கு வந்து 29ங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகேங்க மேடம். அம்மா வணக்கம். வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்கள் பையனுக்கு உடம்பு பூரா தேம்பல் இருக்குங்க. சரிம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்து கொஞ்ச நாளைக்கு இருக்கு, மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு வந்துருதுங்க. சரிம்மா. அதுக்குதாங்க மேடம் மேல கேட்டேன். அரிப்பு இருக்கா இல்ல நார்மலா? அரிப்பெல்லாம் இல்லை, நார்மலா தாங்க மேடம் இருக்கு. சரி, உடம்பு ஃபுல்லாவே இருக்குங்களா, ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கா? இல்ல, உடம்பு ஃபுல்லா முதுகு ஃபுல்லா இருக்குங்க, அப்புறம் வயிற்றுக்கிட்ட இருக்கு. சரிம்மா. இதுல அரிப்பு எரிச்சல் எதுவுமே கிடையாது? அதெல்லாம் இல்ல, வெறும் தேமல் மட்டும்தான். அப்படியே கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, வெள்ளை வெள்ளையா இருக்கிற மாதிரி. சரிம்மா, இது பயப்பட வேண்டாம். இந்த தேமல் அப்படின்ற இந்த கண்டிஷன் வந்து வயிறு உள்ள நமக்கு வந்து பூச்சி அதிகமாக இருக்குதுனாலோ இல்லை வந்து குடல் பகுதிகள் ரொம்ப வந்து கழிவுகள் அதிகமாக இருக்குதுனாலோ இந்த மாதிரி தேமல் அப்படின்ற கண்டிஷன் வந்து உடம்புல ஸ்கின்ல வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து ஸ்கின்னுக்கான பிரச்சனையே கிடையாது. நம்ம உடம்புல வயிற்றுல வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய கழிவுகள் அதிகமாக தேங்குது, நிறைய ரசாயன கலவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் ஸ்கின்ல இந்த ப்ராப்ளமாக காட்ட ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக அந்த தேமல் அப்படின்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு அரிப்பு இல்லை, எரிச்சல் எதுவும் இல்லை அப்படின்னா வயிறு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற அந்த சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இந்த கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ட கழிவுகள் உங்களுடைய கோலன் பகுதி, அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெருங்குடல் பகுதிகளில் ஒட்டியிருக்கும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை அஜீரண தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நார்மலுக்கு அதிலே வர ஆரம்பிச்சிடும்.
தேமலுக்கு வந்து வெளிப்பக்கமாக வந்து திப்பிலி இருக்குது பார்த்தீங்களா, திப்பிலி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த திப்பிலியை வந்து நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இதை தேனில் கலந்து உள்ளேயும் சாப்பிடலாம். அந்த திப்பிலியை வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் வெளியில் வந்து போட்டுட்டு வரலாம். நார்மலாக ஹாட் வாட்டரில் கலந்து போடலாம். அப்படி இல்லைனா லெமன் ஜூஸில் கலந்து எந்த இடத்துலலாம் தேமல் இருக்கோ அது மேலே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதோட சேர்த்து உள்ளேயும் நீங்கள் தேனில் கலந்து கொடுத்துட்டு வரும்போது அந்த தேமல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சிவியராக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நேரில் டாக்டர் ஒரு முறை பார்த்து முறையாக அதற்கான மருத்துவம் கொடுத்தா தான் அதை நார்மலாக வந்து சரியாக கொண்டு வர முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. இந்த கழிவு நீக்க சிகிச்சையோடு சேர்த்து உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போது 2 மாதத்தில் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். நார்மல் ஸ்கின் டோனுக்கு ஸ்கின் கலருமே மாற ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர்? ஹலோ, நீங்கள் பேசுகிறது கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் ஸ்பீக்கரில் பேசுகிறீங்களாம்மா? ஸ்பீக்கர் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? தும்பலல்லி, தர்மபுரி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? நாங்கள் எங்கள் ஃபாதருக்காக கேட்குறோம். யாருக்காக? ஃபாதர், அப்பா. ஓகே, அப்பாவோட வயது என்ன? 43. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ மேடம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? ஃபைல்ஸ் ப்ராப்ளம் மேடம். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? இப்போ வந்து 20 வருஷமா இருக்கு. ஆனால் 2 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரிம்மா. ஆனால் இப்போ அது கொஞ்சம் நல்லா சரியாகல. ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்காம்மா? ஆமாம் மேடம். இது ப்ளீடிங் வந்து உங்களுக்கு மோஷன் போகும்போதே இருக்கா, அதுக்கப்புறமும் ப்ளீட் ஆகுதா? மோஷன் போகும்போது மட்டும்தான் மேடம். சரிம்மா, சரிம்மா. இது வந்து சரி பண்ணிடலாம். மூலம் அப்படின்ற பிரச்சனை வந்து ஆல்ரெடி 2 வாட்டி நீங்கள் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கீங்க. மோஷன் டைட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். பழங்கள், காய்கறிகள் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி கருணக்கிழங்கு, இந்த பிடி கருணைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கருணக்கிழங்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே நல்லது. இது வந்து ரெகுலராக வந்து வாரத்தில் ஒரு 3 நாளோ 4 நாளோ வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ளீடிங் பைல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, செவ்வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த செவ்வாழையாக எடுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து நீங்கள் வீட்டில் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி, ஆயில் எதுவும் போடாமல் நல்லா வறுத்து ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த பவுடர் வந்து இந்த செவ்வாழை பழத்தை வந்து ஃபுல் பழத்தை அந்த ஒரு ஸ்பூன், ஒரு 3 கிராம் ஒரு 4 கிராம் எடுத்துக்கலாம் போதும். அந்த ஜீரக பவுடரில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரணும். தொடர்ந்து ஒரு 21 டேஸ் வந்து எடுத்துக்கோங்க. 21 நாள் தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஆகிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த ஜீரகமும் செவ்வாழைப்பழமும் 2ஆக சேர்ந்து அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ளீடிங் பைல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடும். ப்ளீடிங் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே மோஷன் டைட்னஸும் இருக்காது. அதே மாதிரி பைல்ஸ் உள் மூலமாக இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் மட்டுமே கொடுத்து ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் அது முழுமையாக நிரந்தரமான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நேரில் தருமபுரியில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையுடைய கிளை இருக்குது. நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மூலம்ன்ற பிரச்சனை முழுமையாக சரி பண்ணிடலாம். 2 மாதத்தில் உங்களுக்கு நார்மலுக்கு மோஷன் எல்லாம் நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். ப்ளீடிங்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இதோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? அனிதா மேம். எந்த ஊர்லேருந்து? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பசங்களுக்காக கேட்குறேன் மேம். என்ன வயதுமா? பையனுக்கு 11 மேம், பாப்பாவுக்கு 4 மேம். சரி, ஒரு கேள்வியாக கேளுங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா. 2 பேருக்குமே வந்து அந்த கை முட்டி இருக்குல்ல மேம், அந்த இடத்துல ஒரு மாதிரி முள்ளா இருக்கு மேம். சரிம்மா. டாக்டர்கிட்ட போனா அப்போதைக்கு சரியா போகுது. விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி டானிக் தராங்க. சரிம்மா. ஆனா அது அப்போதைக்கு போறப்ப கியூர் ஆகுது மேம், அப்புறம் வந்துடுது. சரிம்மா, இது விட்டமின் டெஃபிஷியன்சி தான், வேறு ஒன்றும் கிடையாது. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த முழங்கையில், பின்னாடி இடுப்பு பகுதிகளில், இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து வேர்க்கூறு மாதிரி இருக்கும். அதில் வந்து முள்ளாக வந்து வளர்ந்துருக்கும். இதுக்கு வந்து நம்ம மூலிகை மருந்துகளில் நம்ம நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெண்மிளகு அப்படின்ற பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயம் ஜூஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அந்த ஜூஸை மட்டும் நீங்கள் அந்த முழங்கை பகுதிகளில் வந்து தடவிட்டு வரலாம். சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக தடவ வேண்டாம், மைல்டாக தடவுனா போதும். இது 2 கைகளில் பின்னாடி இருக்குது, இடுப்பு பகுதிகளில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே தடவிட்டு வரலாம். முழங்காலில் இருக்கும், முழங்கை பகுதியில் இருக்கும், இந்த மாதிரி இடங்களில் தான் அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து வெளியில் காட்ட ஆரம்பிக்கும். ஸ்கின்னோட கலரே ரொம்ப டார்க் கலரில் இருக்கும், மாற ஆரம்பிச்சிடும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இது வெளியில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதோட சேர்ந்து சிவப்பு நிறத்தில் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நிறைய கொடுத்துட்டு வரலாம். பப்பாளி கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம். இதிலலாம் விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி இல்லாமலே பார்த்துக்கலாம். தொடர்ந்து இது வந்து ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. குழந்தைங்கன்னும் போது டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. அந்த ஜூஸ் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கலாம். வெளிப்பக்கமாக நான் சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னாலும் ஒரு வாரத்தில் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? தங்கமணிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? பெருந்துறைங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்கள் வயதுமா? 44. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கம்மா. என்ன மேம், எனக்கு முதுகு பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் வெக்க மாதிரி வருது மேம். சரிம்மா. இதோட 3 டைம் வந்துருச்சு. அது வலி எடுத்து மேலே வருது. சரி, அதை சர்ஜரி பண்ணி தான் எடுக்கிறாங்க மேம். வெளியில் ஏதாவது எக்ஸ்ட்ரா க்ரோத் ஏதாவது இருக்குங்களா? என்னங்க? வெளியில ஏதாவது கட்டி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்க, மேலே வலி எடுத்து தான் மேலே கட்டி மாதிரி வருது. சரிம்மா. அது வந்து சர்ஜரி பண்ணி தான் எடுத்திருக்காங்க 3 டைமுமே. சரிம்மா. அது வியர்வை கட்டின்னு தான் சொல்றாங்க. அது என்ன பண்றதுங்க மேம்? இது நார்மலாக ஒரு ஹீட்னால வரக்கூடிய கட்டி தான்மா. பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனால இந்த மாதிரி கட்டிகள் வராமல் பார்த்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் தலைக்கு ஆயில் வச்சு குளிங்க. கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 48 டேஸ்க்கு கண்டினியூஸாக கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். பாடி ஹீட்டு குறைஞ்சிருச்சுனால இந்த மாதிரி கட்டிகள் வந்து வராது. வெளிப்பக்கமாக நீங்கள் வந்து குளிக்கக்கூடிய வெளி பவுடர் வந்து நலங்கு மாவுன்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் சந்தனம், கோரைக்கிழங்கு இந்த மாதிரியான பொருள்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். நைட்டு தூங்கும்போது கால் பாதத்தில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா தேய்ச்சி நல்லா ரப் பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னாலும் நல்லா ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பாடி ஹீட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி கட்டிகள் எல்லாம் வராது. ஆல்ரெடி இருந்ததுனால அது நார்மலுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்றைக்கி வந்து டிஸ்க் பல்ஜ் பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்தீங்க. அதுக்கு மூலிகை மருந்துகளில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, எப்படி நிரந்தர தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.